அவங்க வந்து டிரைவிங் ஹெட்டுக்கு போயிருக்காங்க, டிரைவிங் லெசன்ஸ்க்கு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 5 days ப்ரோக்ராம் அவங்களுக்கு. இன்னைக்கு 2வது நாள். அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க இருந்தாலும் படிச்சுட்டு போயிருக்காங்க. தேர்ஸ்டேவோட முடிஞ்சிடும். மார்னிங் வந்து 8லேருந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 வரைக்கும் இருக்குது ப்ரோக்ராமு. 7 hours. அவங்களுக்கு நல்லா எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஏன் தெரியல, இந்த டிரைவிங் கிளாஸ் போனாங்கல்ல, அதில் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன கேட்டாங்க, ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இடத்துல கற்றுக்கிட்டாங்க, அந்த இடத்துல ஏன் என்னை சேர்க்கல, ஏன் இந்த இடத்துல சேர்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு காலையில் கூட கேட்டு போயிருக்காங்க. காலையில் நான் வரல விடுறதுக்கு, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கே. நான் இருக்கிற ரோட் ஐலண்டில் ஹைஸ்கூல் பசங்க வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. இது 5 நாள் கிளாஸுங்க. கடைசி நாள் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 7 hours நடக்கும் இந்த கிளாஸு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 33 hours இந்த கிளாஸ் இருக்கும். அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்கணும் 33 hours. அதில் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்றதை அதை கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. பேசிக் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன், டிராஃபிக் ரெகுலேஷன் அண்ட் லா சொல்லி கொடுத்துருவாங்க. 5 நாள் இதெல்லாம் நடந்துடும். 5வது நாள் உங்களுக்கு தியரி எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாங்க. ஆனால் பக்கத்தில் வந்து அடல்ட் யாராவது இருக்கணும். அவங்களோட சூப்பர்வைஸில் தான் நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும். டிஎம்ஏல போயிட்டு நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 50 hours நீங்கள் வந்து வெளியே டிரைவ் பண்ணியிருக்கணும். 50 hours வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணுங்க. 40 hours வந்து டேயில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கணும். 10 hours வந்து நைட்டில் நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கணும். இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகலாம். இது வந்து 18 yearsக்கு மேலே ஆனவங்களுக்கு இந்த 50 hours பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து என்னோடய சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதத்தோட தான் 16 டேர்ன் ஆக போகிறாங்க. அதால் அவங்க கண்டிப்பாக இந்த 50 hours வந்து பண்ணியே ஆகணும். 3:20க்கு இங்கே வர சொன்னாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:20 ஆகுது, வந்துட்டோம். கூப்பிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. வந்த உடனே முதல்ல நான் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நவராத்திரி 5வது நாள். அதுக்கப்புறம் இன்றைக்கி பஞ்சமி திதி வேறு, ரொம்ப ஸ்பெஷலு வாராகி அம்மனுக்கு. நெய்வேத்தியத்துக்கு நான் லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, பால், அப்புறம் பானகம் வச்சு சாமி கும்பிட்டுலான்னு இருக்கேன். இந்த அரிசி பேக்கு காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து காஸ்கோவில் வாங்கினது. இது வந்து ராயல் சோனா மசூரி. எப்படி இருக்கும்னு தெரியல. இன்றைக்கி லெமன் ரைஸ் இந்த ரைஸில் தான் பண்ண போகிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாமல். சரி இன்றைக்கி பாக்ஸில் கொட்டிடலான்னு கூட்டிகிட்ருக்கேன். சாயந்தர பூஜைக்கு இந்த சாரீ தான் கட்ட போகிறேன் நான். அதால் எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு முதலே ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாரீ கட்டுறதுக்கு. சாதமும் குக் ஆகிடுச்சு. சாதம் வடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதை பண்ணி முடித்த பிறகு தான் நான் போய் ரெடி ஆகணும். சாதம் எப்போதுமே நாங்கள் வடித்த சாதம் தாங்க சாப்பிடுவோம். குக்கரில் நான் செஞ்சதே இல்லை. எனக்கும் பிடிக்காது, என்னோடய பசங்களுக்கும் பிடிக்காது குக்கர் சாதம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அவல் மிச்சர் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்த்துடலாம் வாங்க. நான் 1/2 கப்பு வேர்க்கடலை, 1/2 கப்பு முந்திரி, 1/2 கப்பு உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ட்ரை கருவேப்பிலை தான் இருக்குது, அதால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, 1 ஸ்பூன் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் சுகர் ஆட் பண்ணல. நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நான் அவலை வந்து ஜலிச்சிக்கிறேன். அதில் கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால 2 பங்காக எடுத்து நான் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரெயினரில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. கருகவும் கூடாது, அதாவது கிறிஸ்பியாக இருக்கணும் வேர்க்கடலை. அதை மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம். கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம ஏன்னா கலரிக்கிட்டே இருக்கலாம். டைரெக்டாக போட்டோம்னா ஓவர் ஹீட் ஆகிடும். அதால் இதை மாதிரி நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பதமாக குக்காகி வந்துடும். அடுத்தது வந்து நான் கேஷ்யூ போட்டு ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெயில் வச்சு இதை மாதிரி போடாதீங்க கேஷ்யூவை. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட் டைம் வேர்க்கடலை போடும்போது ஒன்றும் ஆகலை, எண்ணெய் தெளிச்சது அவுட் சைடில் தான் தெளிச்சது. இந்த கேஷ்யூ போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து கையில் பட்டுருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஸ்ட்ரெயினரை வெளியே வச்சு உடச்சக்கலை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் விட்டு ஃப்ரை பண்ணேன். நான் எல்லாமே லைட் ப்ரௌன் ஆனால் போதுங்க, ஓவராக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வேர்க்கடலையும் நல்லா
குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட திராட்சை இருந்தால் திராட்சை ஆட் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மிக்சர் மாதிரியே இருக்கும் திராட்சை ஆட் பண்ணிங்கன்னா. பச்சை மிளகா நான் ஃப்ரை பண்ண பிறகு அடுத்தது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை யூஸ் பண்ணேன். கருவேப்பிலை வந்து நான் எப்போதுமே ட்ரை பண்ணி வைக்கிறதால என்கிட்ட ட்ரை கருவேப்பிலை தான் இருந்தது. நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. கடைசியாக வந்து அவல் வந்து ஃப்ரை பண்ணணும். அவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவல் போட்டோன்னே நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே அந்த குச்சி குச்சியாக வந்துடும் அவல். அந்த பதத்தில் இருந்தால் போதும். நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். நான் கிட்டத்தட்ட அவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி போட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஃப்ரை பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அதுவும் கடாயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. பெரிய ஸ்ட்ரெயினராக வைக்க முடியாது. எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சுங்க. அதுவும் இல்லாமல் நல்லா கூல் டவுன் ஆச்சு. ஒரு 2-3 நிமிஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒரு பெரிய பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு அவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவல் வந்து நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டு வரும். நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா கிறிஸ்பி சவுண்டு வந்தது. அது கரெக்டான பதம் அப்படி வந்ததுன்னா. அடுத்தது இந்த வேர்க்கடலை அதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருந்தது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். நான் மொத்தமாக ஆட் பண்ணல. எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மசாலா நிறையா போட்டால் காரம் அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. காரம் அந்த மசாலா மட்டும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 ஸ்பூன் போட்டேன் நான் அரைச்சி வச்ச பவுட்ரு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களோட ஃபேவரெட்டு இந்த மிக்சர். எப்போதுமே நாங்கள் அடையார் ஆனந்த பவனில் வாங்குவோம். நாங்கள் இந்தியா போகும்போது அடையார் ஆனந்த பவன், அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகர்வால், இங்கே 3 இடத்துல வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம் நாங்கள். ஸ்நாக்ஸோட பால், அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு கொடுத்துட்டேன். பசங்க என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து சாயந்தரம் பூஜைக்கு ரெடி ஆகிட்ருக்கேங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் க்ரீம் எல்லாம் போட்டு வச்சேன். இப்போ வந்து ப்ரைமர் வந்து நான் மேக்கோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது கன்சீலர் ப்ரஷ் தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களோட மேக்கப் இது போடுங்கன்னு. என் கையில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீட்டில் இருக்கிறதால லைட்டாக மேக்கப் பண்ணுறேன். இதுவே நான் வந்து இப்போ வெளியே எங்கேனா போகிறேன், பார்ட்டிக்கெல்லாம் போகிறேன்னா கண்டிப்பாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். ஃபுல் மேக்கப் வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் ரெடி ஆகுதுங்க. இது என்னோடய டெய்லி ஸ்கூல் இருந்ததுன்னா இதுதான் நான் வந்து பண்ணுறது. வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். நான் இதில் இருக்கு இல்லையா, இங்கே போட்டோம்ல அதில் கொஞ்சம் இருக்கும். அதால் அதையே வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெச் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கோட ப்ராடக்ட் தான். இது வந்து ரியல் டெக்னிக். இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சிங்க. வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து இது கூட இருக்குது, ஸ்பாஞ்சு கூட இருக்குது. நான் எல்லாம் வாஷ் பண்ணி ஈரமாக இருக்குது. அதனால் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணேன் இன்றைக்கி. போட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே செட் பண்ணுவேன். நான் அடுத்தது வந்து ஐலைனர் அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஐலைனர் இருக்குது, இந்த பக்கம் வந்து கஜல். இதுலேயே நம்ம வந்து லைனர் வச்சுக்கலாம். பட் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அண்டர் ஐக்கு தான் யூஸ் பண்ணேன். காசு வாங்குறதுனால கோகோனட் ஆயில் பாக்ஸு இவ்வளோ பெருசு, அது மட்டும் ஒரு நான் மேக்கப் க்ரீமும் அவ்வளோவான்னு கேட்காதீங்க. அதை நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதை வந்து ஃபுல்லாக வந்து மேக்கப் கண்ணுக்குள்ளே மை வச்சுனா மட்டும் கோகோனட் ஆயில் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி இருப்பேன். ஏன்னா வேறு எதுலேயும் நான் கெமிக்கல் போட மாட்டேன். அடுத்தது லைனரு. திரும்பலாம் நான் இப்படியே வச்சுருவேன். எனக்கு ஈஸியாக அந்த கண்ணாடியில் வந்து வச்சு பழக்கம். இது புதுசாக இருக்கிறதால என்னென்னா எல்லாம் கண்ணாடியை தேட வேண்டியதாக இருக்குது.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12th யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ காஜல், லைனரு அண்ட் காஜல் மட்டும்தான் வைப்போம். அப்போ வந்து க்ரீம் போடுவோம், பவுடர் அடிச்சுட்டு இந்த கண்ணுக்கீழ மை வச்சுட்டு மேலே வச்சுட்டு போவோம். கண்ணுக்கீழ மை இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நான் ஒரு லாஸ்ட் 1 இயராக தான் கண்ணு கீழே வந்து மை ரொம்ப ரேராக வைக்கிறேன். இல்லைன்னா நான் எங்கே ரெடி பண்ணிக்கிறேன், இங்கே சிம்பிளாக கடைக்கு போகணுன்னா கூட கீழே கண்ணில் மை வச்சுட்டு போவேன். OXோடது ஐப்ரோ பென்சில். என்ன பண்ணுவோம், பொட்டு வைப்போம். அந்த கலராக ஒரு ஒயிட் கலராக பொட்டு வரும் பார்த்தீங்களா, சாந்து கலராக சாந்து வரும் பார்த்தீங்களா, அது வந்து 12 ருபீஸ்க்கு அப்போ வாங்குவோம். அதில் வந்து மற்ற எல்லா கலரும் இருக்கும், ஒயிட் மட்டும் தான் சீக்கிரம் தீந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வச்சுட்டு அது கீழே வந்து 1 2 3 வைப்பேன். அதுக்கப்புறம் இப்படி வைப்பேன், நிறைய டிசைன் பண்ணுவேங்க. இதை நீங்கள் ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு ஹெவி மேக்கப் போடுறேன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங் யூஸ் பண்ணுவேன். நிறைய கலர் இருக்குங்க. ஹேண்டியாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த பர்கண்டி கலரும் இந்த பர்பிள் கலரும் தான் வச்சுருப்பேன் நான். என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதால் சம்டைம்ஸ் வந்து லிப்ஸ்டிக் போடுவேன், சம்டைம்ஸ் வந்து லிக்விட் போடுவேன் நான். லிப்ஸ்டிக் லிக்விட்டாக அது லிப் லைனர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவேன். பட் இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறதுன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் லிப் லைனர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதிலே ஸ்மச் பண்ணி விட்டுருக்கேன். மாற்றலாம். கம்மல் நான் என்ன நினச்சிருக்கேன்னா தொங்குற கம்மல் யூஸ் பண்ணலான்னு. தாளிக்க போகிறேன். ரெடியாகிறதுக்கு முன்னாடி ரைஸெல்லாம் இது பண்ணிட்டேன் நான் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 அது உள்ள நடுவில் கட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக கட் பண்ணுறேன். சாதம் ஆல்ரெடி ஆறிடுச்சு. நைவேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமி கும்பிட்டுருக்காங்க. மணி 8 ஆகிடுச்சு, கரெக்டான டைம். ஏன்னா 7 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்குது. தாழ்ந்த பிறகு தான் சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நைவேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் பானகம் பண்ணியிருக்கேன். இந்த போன தீபாவளிக்கு வந்து எடுத்தது, அதுக்கு முன்னாடி எடுத்தது. ஆனால் தீபாவளி டைமில் கொரியரில் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.